அது மாதிரி நம்ம ஒன்று நினைக்கிறோம், மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. மக்கள் எல்லாம் வாக்களிச்சிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்க போகுது. அந்த 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 விஷயம் அந்த மிகப்பெரிய விஷயமா? இல்லை, நல்ல விஷயம் ஒன்று நடக்க போகுது. சூப்பர் சார், சூப்பர் சார். நல்ல விஷயம் நடக்க போகுது. அது எல்லாரும் எதிர்பார்த்தது தான். வரும் வரும். அது ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, நம்ம பேசக்கூடாது. ஏன்னா எல்லா தலைவர்களும், எல்லா உயர்மட்ட தலைவர்களும், எல்லா அரசியல்வாதிகளும் எல்லாரும் அமைதியாக இருக்கும்போது நம்ம அது பேசக்கூடாது. கண்டிப்பாக. ஓகேவா? அதுக்கு அது எல்லா எது எது நடந்தாலும் நல்லதுக்கு, நல்லதுக்கு எது நடந்தாலும் நல்லதுக்கு. ஆனால் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். கண்டிப்பாக சார். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். கண்டிப்பாக சார். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஏன் குமார் ஃபங்க்ஷனுக்கு வந்த? ஓகே. இந்த ஷார்ட் ஃபிலிமில் ஒரு நாள் ஒரு ஃபைன் டே வீட்டில் இருந்தேன். அப்போ குமார், என்னோடய நாட்கள்லாம் தேதியெல்லாம் பார்க்குற ஒரு மேனேஜர், மாயாண்டி குடும்பத்தில் எனக்கு அண்ணனாக நடிச்சிருப்பார். ராஜ் முதல்வனோட கசின் குமார், ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். நம்ம திருப்பாச்சி படத்துக்கெல்லாம் அவர் தான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். அவர் நம்ம அமித் சாரெல்லாம் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தார். ரவி சார் வந்தார், டைரக்டர்லாம் வந்தாங்க. வந்துட்டு ஒரு கதை சார், அதை கேளுங்க அப்படின்னா கதையெல்லாம் சொல்லி முடித்தோடனே, இது எப்போ ஷூட் பண்ண போகிறோம், எங்கே ஷூட் பண்ண போகிறோம், எத்தனை நாள் ஷூட் பண்ண போகிறோன்னு. இது ஒரு 4 நாள் எடுப்போம் அப்படின்னாரு. 4 நாள் எப்படி வருது? இது ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு. ஷார்ட் ஃபிலிம்னா நான் பண்ண மாட்டேன். இந்த ஒரு சின்ன ப்ரமோ எடுப்போம், இதை வச்சு நாங்கள் ஒரு படத்தை ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு நான் ஆக்ட் பண்ண மாட்டேன். நான் படம்னா தான் பண்ணுவேன், வேறு எங்கேயும் அதெல்லாம் இல்லை, நான் வரமாட்டேன் அப்படின்னு. அப்படியே உட்காந்துட்டு ரவி சொன்னார், சார் மகாராஜா பார்த்தேன், அதிலிருந்து உங்களை நான் மாற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அது ஹமீத் சாரோட ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்குது, ப்ரொடியூசரோட ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்குது, அதுக்காகத்தான் வந்தோம். நீங்கள் பண்ணுறதா பண்ணுங்கள், இல்லாட்டி நான் இது வேண்டாம், நாங்கள் பண்ணலை அப்படின்னாங்க. ஸோ நம்ம எடுக்கிற ஒரு முடிவில் ஒரு ப்ராஜெக்டே நிற்கிது. அதில் ஒரு 4-5 பேர் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஒரு கேமராமேன் வர போகிறாரு, ஒரு லைன் ப்ரொடியூசர் வர போகிறாரு, எடிட்டர் வர போகிறார், மியூசிக் டைரக்டர் வர போகிறாரு, ஒரு சின்ன டீம் வரப்போகுது. அவங்களுக்கு இன்னொரு பெரிய பிளாட்ஃபார்ம் கிடைக்க போகுது. அதில் ஒரு பிஸ்னஸ் இருக்குது. நம்ம சொல்கிற ஒரு இதில் அது தவறு நடந்துடக்கூடாது, சரி இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த படம் பண்ணது. பேரரசு சார் சொன்னது முற்றிலும் உண்மை. அவர் அந்த மாதிரி ஒன்றை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒன்று பண்ணும்போது உனக்கு ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குல்ல, பெரிய சேஞ்சே இருக்குது அப்படின்னு என்னை பாராட்டினார். அதுக்கு எனக்கு ஒரு நன்றியை தான் சொல்லணும். இவங்க ஹோஸ்ட் பண்ணாங்களே தாரா, ஒரு நாள் எப்படி போகிறதுன்னு தெரில, அயலி வெப் சீரிஸுக்கு போனேன். போகையில் நீங்கள் ஏசி பஸ்ஸு போட்டிருக்கோம், வர முடியுமா சார்னு கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3.5 இயர்ஸ் முன்னாடி நான் போனேன். அப்போ பக்கத்தில் இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டில் அந்த பஸ்ஸில் ஏசி கோச்சில் ஒரு பொண்ணு பெட்ஷீட்டை பற்றி படுத்துருக்கு, என்னை பார்க்குது. காலையில் இறங்குது, நானும் இறங்குறேன். இறங்கிட்டு அந்த பொண்ணு பெட்டி எடுத்துகிட்டு போகுது. நான் எந்த ஹோட்டல்னு தெரியலை. அப்படியே நைட்டு ஏர்லி மார்னிங் 4 o'clock நிற்கிறேன். கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ஹோட்டலில் சர்ச் பண்ணிவிட்டு போனால் அந்த ஹோட்டலில் இது நிற்கிது. ஏம்மா நீங்கள் தானே நடிக்க வர்றீங்க, வாங்க சார், எனக்கு தெரியும் சார் அந்த ஹோட்டல்னு சொல்லி கூப்பிட்டு வர வேண்டியதானம்மான்னேன். சிரிக்குது. சரி நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லி அயலியில் அவங்களோட ஆக்ட் பண்ணேன் நான். அப்பயே டெய்லி டிஸ்கஷன் பண்ணி அதெல்லாம் உங்களோட எஃபோர்ட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதான் அந்த அயலியோட மிகப்பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் சார் சக்தி சரண் இங்கே ஒருத்தர் இருக்கார் சார், உட்காருண்ணே. அஜித் படத்தில் ஃபஸ்ட்டு இவரை வச்சு தான் முதல் ஷாட்டே நான் எடுத்தேன். எங்கன்னா இவரை படுக்க வச்சு ஒரு மண்டைக்கு பக்கத்தில் ஒரு ஜீப் நிற்கணும். அது ரிவர்ஸ் ஷாட் எடுத்துருக்கலாம். ரிவர்ஸ் ஷாட் எடுத்துனா கரெக்டாக வந்துருக்கும். இவரை நான் படுக்க வச்சு அங்கேருந்து ஜீப் நேராக காதுகிட்ட நிப்பாட்டுங்கன்னே. அவர் வெளியே போய் யார்கிட்டயோ பேசிட்டுலாம் வந்தார்.
இன்றைக்கி நம்ம வேலையை முடிச்சிடுவாங்கம்மா, பொங்கலை தின்னுட்டு படுத்து அப்படின்னாரு. நானும் அப்போ வந்து படுக்க மாட்டிங்களா, சேஃப்டியாக தானே ஓடுறோம், உங்களுக்கு என்ன இருக்குது சார், நான் சாமி கும்பிட்றதுக்கு உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை. ஆனால் நன்றிண்ணே, நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்க. அதோட முதல்வன் படத்துலலாம் உங்களுக்கு மிகப்பெரிய பேர் இருந்துச்சு. இல்லை இந்த படத்தில் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு என்கரேஜாக ஒரு விஷயம் நடக்கும்ல. சாப்பிட்டீங்களா, வச்சிங்களா, மோர் குடிச்சிங்களா, ஜூஸ் குடிச்சிங்களா, உங்களுக்கு ஏசி போட்டு விடுவா, உங்களுக்கு எதாவது கேர் வேணுமா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் ரவி சாரோட மிஸ்ஸஸ் தான் பார்த்துக்கிட்டாங்க. ஏதாவது ஒன்று அந்த ஃபைட்லாம் ஒரு சின்னதாக எடுத்தோம். சார் இது மாண்டேஜ் எடுக்கிறீங்களே, மாஸ்டர் வந்திருக்காரா, இல்லை சார் நானே எடுப்பேன். ஓ அப்படியா. டைலாக்கு நானே எழுதிடுவேன். ஓ அப்படியா. ஃபைட்டு நானே எடுப்பேன். என்னடா இவர் அப்படின்னாரு. அப்புறமேல ஏதோ பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே ஏதோ வேர் தடுத்து பொத்துன்னு விழுந்துட்டேன் டம்முன்னு. ஆமாம், உங்களுக்கு விழுந்துட்டேன். ஒரு நைட்டு 10 மணிக்கு எப்படி விழுந்துட்டேன். அப்புறமேல் சரி சார் அப்படின்னாங்க. ஸோ அவங்களோட மிகப்பெரிய எஃபோர்ட்டு டைரக்டருக்கு வந்து அது மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரவி சார் வந்து ஒரு நல்ல கிரியேட்ரு, ஒரு நல்ல ரைட்ரு. அவருக்கு சினிமாவில் நிறையா விஷயங்கள் தெரியுது, எதையுமே கிளியராக இருக்கார். இந்த ஷாட் போகுது, இது டூரேஷன், இந்த லென்த்து, இது அப்படின்னு சொல்லி எல்லாமே கிளியராக பண்ணுறாரு. ஸோ அவங்களுக்கு இந்த சினிமா ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கொடுக்கும். கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருங்க. சார் அமித் சார் இருக்கார். அதனால் நீங்கள் பண்ண போகிறது ஒரு பெரிய படம், ஃபியூச்சர் ஃபிலிமாக நீங்கள் பண்ணணும். அது கூடிய சீக்கிரத்தில் நடக்கும். சாரை விட்டுறாதீங்க. சார் வந்து நிறையா வச்சுருக்காரு. சார்கிட்ட பார்த்த மாதிரி சார் வச்சுருக்கிற மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. அது மாதிரி இருக்கும். ஒரு சின்ன வயசுலேருந்தே குமார் சொல்லுவார், அமீது வந்து ப்ரொடியூசர் வந்து நான் ஒரு படம் பண்ணணும், இந்த மாதிரி கதை பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும்னா நிறையா இருக்குது. ஒரு க்ரைம் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில் வர மாதிரி ஒரு சேஸ் நாவல்ஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, நிறைய ஜேர்னல் இருக்குது. ஆனால் இந்த ஃபீமேல் அப்யூஸ், இந்த குழந்தைகளோட விஷயம் அப்படின்னு எடுக்கிறதுக்கு சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. அதை தைரியமாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து பெண் குழந்தைகளை பெற்றவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வாகவும் அந்த குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு அட்வைசபிளான ஒரு விஷயமாகவும் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த பெண்கள், அந்த குழந்தைகள் வந்து அந்த வயசு தெரியாது. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டோம்னா ஒரு 100ல் ஒரு 2%, 2 விழுக்காடு குழந்தைகள் கூட ஒரு சுதாரிப்பாக இருந்துட்டா அதே இந்த படத்தோட வெற்றி. அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் அப்படிங்கிறதான் படிச்சிருக்கோம். எனக்கே நேற்று ஈவினிங் தான் எங்கள் மேனேஜர் அனுப்பிச்சி விட்டார், கொலை செய்ய விரும்புன்னு. அப்படி போடுங்க அப்படின்னு நான். ஸோ இந்த கொலை எதுக்காக செய்யுதுன்னு பேர சார் கரெக்டாக சொல்லிட்டார். உங்களை பெற்று வளர்த்து படிக்க வச்சு உங்களை பாராட்டி சீராட்டி வளர்க்குற அப்பா அம்மாவுக்கு தெரியும் நீங்கள் யார் கூட கரம் பிடிக்கணும், எங்கே போய் வாழணும், என்ன செய்யணும்னு. காதலிங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பேர சார் சொன்ன மாதிரியே சொல்கிறேன், காதலிங்க. ஆனால் சூஸிங் ஒய்ஸ்லி நல்லா தேர்வு பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் படித்த படிப்புக்கும் உங்கள் அப்பா அம்மாவுக்கும் நீங்கள் செய்கிற மிகப்பெரிய கடமையாக இருக்கும். நீங்கள் என்றைக்குமே சொல்லாதீங்க, ஒரு நாள் சொல்கிறேன் அப்பா நல்லவன்ப்பா நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு. நீங்கள் சொல்கிற வார்த்தை பல நாள், பல வருஷம், பல மாதம் நீங்கள் பரிசோதனை பண்ணி எடுக்கப்பட்ட முடிவாக அது இருக்கணும். எடுத்தோம் கவுத்தம்னு இருக்கக்கூடாது. பெற்றோர்களை நேசிங்கள். பெற்றோர்கள் பெண் குழந்தைகளையும் எல்லா குழந்தைகளையும் அதிகமாக நேசிக்கிறார்கள். இந்த சமூகத்துக்கான ஆட்களாக, ஒரு நாகரிகமான சமூகத்துக்கு ஆட்களாக, ஒரு சிறப்பான குழந்தைகளாக, சிறப்பான எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல குழந்தைகளாக நீங்கள் இருக்கணுங்கிறதான் என்னோடய ஆசை. எல்லாம் படித்து எல்லா மெத்தனமான அறிவெல்லாம் தேவையில்லை. டிசிப்ளின். அப்பா சம்பாதிக்கிறாரு, ஃபேன் அமுத்துங்க, வேஸ்ட்டாக போகக்கூடாது. அப்பா சம்பாதிக்கிறாரு, லைட் அமுத்துங்க. கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் வீட்டில் வேலை பாருங்க, வீட்டை சுத்தமாக வச்சுருங்க. அம்மா சாப்பிட்டானுங்களே, அப்பா சாப்பிட்டானுங்களே, சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கொஞ்சம் போல் ஊட்டி விடுங்க. உங்களுக்கு அவங்க ஊட்டி விடுவாங்க. இல்லைப்பா எனக்கு இது போதும்ப்பான்னு சொல்லி பழகுங்க. இல்லைப்பா எனக்கு இந்த செல் எனக்கு போதும்ப்பா, நான் இந்த மார்க் எடுத்தேன்னா எனக்கு அந்த செல் வாங்கி கொடுப்பான்னு கேளுங்க.
அப்பா அம்மா குழந்தைகளை பாதுகாப்பாங்க. அதே நேரத்தில் குழந்தைகள் அப்பா அம்மாவை நேசித்தா இந்த உலகம் நல்லா இருக்கும். இந்த படத்தை பார்த்து நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன 1 விழுக்காடு 2 விழுக்காடு பெண்கள் சுதாரிச்சிட்டா, பெண் குழந்தைகள் சுதாரிச்சிட்டா நல்லாயிருக்கும். வரைக்கும் நீங்கள் வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் நம்ம எப்போ மீட் பண்ண போகிறோம்னு கூட எனக்கு தெரியாது சார். உங்களை மாதிரி லெஜெண்டரியான அடுத்த ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்கு. அதான் சார். ஆனால் இப்போ வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட கண்டென்ட் வாங்காமல் உங்களை அனுப்புறதுக்கு எனக்கு மனசே இல்லை சார். ஒன்றும் இல்லை சார், இது அவுட் ஆஃப் கண்டென்ட் தான். போட்டு விடுங்க. நாளானிக்கு, அதாவது மே 5 தானே, 4 மே 4 வந்து தமிழ்நாட்டிலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் யோசிச்சு வச்சிருப்பாங்க. நீங்க என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க? எது வரணும்னு ஆசைப்படுறீங்க? இல்ல இல்ல, அங்கிருந்து சொன்னாங்க தாங்கள் விரும்பும், அதாவது மக்கள், நான் ஒன்று நினைப்பேன். கண்டிப்பா சார். நான் அதை வந்து சொல்லக்கூடாது. கண்டிப்பா. போட்டும் போது சிம்பிள் காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நம்ம ஒன்று நினைக்கிறோம். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. மக்கள் எல்லாம் வாக்களிச்சிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்க போகுது. அந்த விஷயம் வந்து மிகப்பெரிய விஷயமா இல்லை, நல்ல விஷயம் ஒன்று நடக்க போகுது. சூப்பர் சார், சூப்பர் சார். நல்ல விஷயம் நடக்க போகுது. அது எல்லாரும் எதிர்பார்த்தது தான். வரும் வரும். அது ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, நம்ம பேசக்கூடாது. ஏன்னா எல்லா தலைவர்களும், எல்லா உயர்மட்ட தலைவர்களும், எல்லா அரசியல்வாதிகளும் எல்லாரும் அமைதியாக இருக்கும்போது நம்ம அதை பேசக்கூடாது. கண்டிப்பாக. ஓகேவா? அது எல்லாம் எது நடந்தாலும் நல்லதுக்கு, எது நடந்தாலும் நல்லதுக்கு. ஆனால் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். கண்டிப்பாக சார். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். கண்டிப்பாக சார். நன்றி நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். இப்போ நான் நடிச்சிருக்க படத்துக்கு சூப்பர் சார். சூப்பர். அடுத்த படத்துக்கு வேறு கட்டப்பு. சூப்பர் சார். அனைவருக்கும் வணக்கம். கொலை செய்ய அறம் செய்ய விரும்புன்ட்டு படிச்சிருக்கோம். அது அந்த காலம் போல் இருக்குது. இது இந்த காலம். இந்த காலத்தில் கொலை செய்ய விரும்புன்ட்டு இது புது ஆத்திச்சூடியாக இருக்குது. காலம் அப்படி தானே இருக்குது. காலத்துக்கு ஏற்ற பார்த்து தான் டைட்டிலும் வரும் போல இருக்குது. முதல்ல இயக்குனர் ஆதித்ய ரவிக்கு என்னை மனமார்ந்த பாராட்டுக்கள். ஏன்னா ஒரு படம் பண்ணுறோம், ஏதோ கதையை பண்ணுறோம், ஏதோ திரைக்கதை பண்ணுறோம், நம்ம டைரக்டராக ஒரு பதிவு பண்ணுறோம். அப்படி இல்லாமல் இப்போ சமூகத்துக்கு என்ன தேவை, என்ன சொல்லணும், ஒரு கலைஞனா, ஒரு இயக்குனரா, ஒரு படைப்பாளியா சமூகம் இப்போ எந்த பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுது, அப்போ அந்த விழிப்புணர்வு பொழுதுபோக்கம் இல்லாமல் ஒரு விழிப்புணர்வோட ஒரு விஷயத்தை சொன்ன ஆதித்ய ரவிக்கு ரொம்ப நன்றி சார். ஏன்னா இப்போ நிறையா பார்க்குறோம், நிறைய க்ரைம் அப்படின்ட்டு யாராவது கொலை பண்ணிக்கிறாங்க, அந்த கொலை யாருக்கு இப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இதுதான் நிறைய படங்கள் வருது, க்ரைம் ஸ்டோரிட்டு. இது அப்படி இல்லாமல் யார் கொலை செஞ்சாங்கன்னா அது வேறு க்ரைம், எதுக்காக கொலை செஞ்சான் அது வேறு பாயிண்ட் ஆஃப். அப்போ இந்த கதை வந்து யார் கொலை செஞ்சாங்கிறத மேட்டர் இல்லை, எதுக்காக கொலை செஞ்சான் அந்த கேள்வியோட இந்த படம் தொடருது. எண்டு வந்து இவன் செஞ்சது சரி, கொலை செஞ்சது சரி அப்படின்னு எல்லார் மனசும் சொல்லிச்சுல, அது வெற்றி. அடுத்து என்னோடய பாராட்டு எங்கள் அண்ணன், இன்றைக்கி தம்பி மாதிரி வந்திருக்கிறாரு. இருந்தாலும் கெட்டப்பெல்லாம் போட்டால் கூட ஏமாற்ற முடியாது. எனக்கு அண்ணன் சிங்கம்புலி அவர்கள். ஆமாம், இயக்குனராக இருந்தார், எனக்கு சீனியர் அதில். அப்புறம் நடிகர், ஒரு குணஸ்து நடிகராக வந்தார். அப்புறம் முழுக்க முழுக்க காமெடியில் இருந்தார். ஒரு காமெடி, அவருக்குன்னு ஒரு லாங்குவேஜ், அவருக்கு ஒரு பாடி லாங்குவேஜ், ஒரு காமெடி கலக்குனார். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. மகாராஜான்னு ஒரு படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவர் பார்க்க எனக்கே பயம். அவ்வளோ ஒரு கொடூரமான வில்லன். 100 நம்பியார் சமமாக இருந்துச்சு. ஏன்னா நம்பியாருன்னா எம்ஜிஆர் சாட்டில் அடிப்பார்,
மேஷம் போனால் பொண்ணு மேலே கை வைப்பார். அப்புறம் எம்ஜிஆர் கை விட்டு விட்டார். அது டோட்டலாக ஒரு ஒரு கேரக்டர் மேலே எப்போ வெற்றினா அது கதாபாத்திரம் பார்த்துட்டு போயிடாமல் திருப்பி அவங்கள பார்க்கும்போது அந்த கதாபாத்திரத்தோடு பார்க்கும்போது ஒரு ஒரு பயம் இருக்குங்களா, அது அவர்கிட்ட இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாளாக பழையபடி திருப்பி நான் நெருங்கி கொஞ்சம் பழகியிருக்கேன் அவர்கிட்ட. அவருக்கு ஒரு விஷயம் சொல்லணும், இப்போ சொல்லிடுறேன் நான். நமக்கு தெரிஞ்ச ஸ்கூல் ஒன்று, அந்த ஸ்கூல் ஆண்டு விழாவுக்கு அப்பப்போ நாம் திரையுலகிலேருந்து சில விஐபியில் பிரபலங்களை நான் அந்த விழாவுக்கு அனுப்பி வைப்பேன் சிறப்பு விருந்தினராக. போன வருஷம் கேட்டாங்க, நம்ம யாரை அனுப்புனாலும் ஓகேன்றாங்க. சரி அண்ணே சொன்னால் உடனே போயிடுவாரே அப்படின்ட்டு சிங்கம்புலி எப்படி அப்படின்னேன். ஐயோ அப்படின்னாங்க. என்னடா ஐயோ அப்படின்னா உண்மையிலே வேணாட்டாங்க ஸ்கூலில். அவங்க விஐபி கிடைக்கிறது பெரிய விஷயம், இவர் எவ்வளோ ஒரு விஐபி. அந்த நேரத்தில் இவர் பண்ண அந்த கேரக்டரு ஸ்கூலில் பிரின்ஸ்பாலில் இருந்து ஹெட்மாஸ்டர்லேருந்து பசங்கள்லாம் பயந்துருங்க அப்படின்ட்டு வேணான்னாங்க. ஆனால் இந்த கொலை செய்ய விரும்பு படம் அந்த இமேஜை உடச்சிருச்சு. அந்த வில்லனுங்கிற இமேஜ் உடச்சிருச்சு. இன்றைக்கி ஒரு பொண்ணுக்கு எதிரானவருங்கிற ஒரு இமேஜ் இருந்துச்சுல, இன்றைக்கி பொண்ணுகளுக்கு பாதுகாப்பானவர், பொண்ணுகளுக்குன்னா வந்து நிற்கக்கூடியவர். அந்த இமேஜை இதுதான் இப்போ திரைப்படங்கிறது. ஒரு படத்தை ஒரு இமேஜ் வரும், அடுத்த திரைப்படம் அந்த இமேஜை உடைக்கும். அப்போ எல்லா சைட்லேயும் மிகப்பெரிய ஒரு ஒரு வில்லனாக சித்தரித்த ஒரு இமேஜ் இருந்த இந்த சிங்கம்புலி அவருடைய இமேஜை கொலை செய்ய விரும்பின ஒரு படத்தில் அப்படியே மாற்றின எங்கள் டைரக்டருக்கு மீண்டும் நன்றி. சாதாரண விஷயம் இல்லை. நான் நினைக்கல, சரி அப்பா கேரக்டரு ஒரு ஹியூமர் அப்படியே கரெக்டாக பண்ணியிருப்பார் உள்ள இருக்கு அப்படின்னா, மனுஷன் ரங்காராவ் மாதிரி என்ன உணர்ச்சிகரமான நடிப்பு. ஒரு இடத்துல நெகிழ்ந்துட்டேன். அதோட வழி எதுவுமே இல்லை. பெத்த பொண்ணே பெத்தப்பாட்டை நெருங்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது பற்றில, எந்த பொண்ணும் வரக்கூடாது. அதுக்கு பெத்த பொண்ணு அப்பனை கொலை பண்ணிடலாம். ஆனால் அது பெத்தப்பா வரும்போது ட்ரெஸ்ஸை சரி பண்ணுது, அந்த ட்ரெஸ்ஸை கீழே எடுத்து விடுது, தள்ளி உட்காருது. என்னச்சு அந்த வழி எப்படிங்க அப்பனுக்கு? அந்த நேரத்தில் என்ன நினச்சின்னு சொல்லாமல் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை, நம்ம பொண்ணுகிட்ட விளக்கம் சொல்ல போய் இன்னொரு பொண்ணுக்கு களங்கம் வந்துடக்கூடாதுன்ட்டு அந்த சமயத்துலேயும் ஒரு அப்பனா தான் பொண்ணுக்காக இல்லாமல் இன்னொருத்தன் பெத்த பொண்ணுக்காக அமைய அந்த கேரக்டர் சூப்பர் சார். நம்ம அந்த பொண்ணு ரொம்ப யதார்த்தம். சமீபத்தில் பார்த்த நடிகையில் அனுஸ்ரீ அவ்வளோ யதார்த்தமான ஒரு மக. பிகினி அப்பாவுக்கு டாட்டா சொல்கிறதுலேருந்து அந்த அந்த அந்யோன்யம், அவ்வளோ அந்யோன்யம். அப்பா தப்பாக சொன்னதுக்கு அதை நம்பிட்டு அதுக்கப்புறம் அப்பாட்ட அந்த அந்த இடைவெளி, பதட்டம் மனசில், அந்த இருக்கும், அந்த முகபாவத்தில் எல்லாம் கரெக்டாக காட்டியிருந்தீங்க அனுஸ்ரீ. ஃப்யூச்சரில் நல்லா நீங்கள் சோபா மாதிரி சாவத்துக்குமே பெரிய நடிகையாக வரணும். வாழ்த்துக்கள். அப்புறம் இதில் போலீஸ்காரன் நடித்தவர் நம்மாள் குமார். ஆமாம், வாழ்த்து. ஆமாம், ஃப்யூச்சரில் நல்ல பெரிய நடிகையாக வருவாங்க. ஆமாம், எங்களுக்கு கால்ஷீட் கொடுங்க முதல்ல. தேங்க்யூ சார். அவர் என்னோட திருப்பாச்சி படத்தில் அவர் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். எங்கே காணோம் மீசை? ஓகே. அங்கேயே போயிட்டியே. ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் பின்னாடி நீங்கள் வாங்க. உங்கள் நடிப்பும் சூப்பர், எல்லோரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. இதில் டோட்டலாக நல்ல ஒரு படைப்பு. எனக்கு இன்னொன்று பண்ணியிருக்கலாமோன்னு ஒன்று தோணுச்சு இயக்குனருக்கு. கொஞ்சம் பேர பேசணும், எனக்கு எல்லாம் பேசணும் டிஸ்டர்ப் ஆகும் எனக்கு. இப்போது தாம்
பொண்ணு வந்து ஒருத்தனை லவ் பண்ணுதுன்னு விஷுவலாக ஒருத்தனை காட்டுறீங்க, ஓகே. அந்த பொண்ணு சொல்கிறாரு வேணாப்பா நல்ல வேலைன்னு சொல்கிறாப்புல. நமக்கு புரியுது வேறு யார் நினச்சி சொல்கிறான்ட்டு. அந்த பொண்ணும் இல்லை நல்ல வேலைன்னு சொல்லுது. ஆனால் அவன் யார் நமக்கு மேக்ஸிமம் யாரும் தெரிஞ்சிருந்தா கூட சில இந்த பாமர மக்கள் இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் இதில் இருப்பாங்க. அப்போது நமக்கு புரிஞ்சது என்ன, தான் பெத்த பொண்ணை லவ்ங்கிற இதில் ஏமாத்துறவன் யாருன்னா ஏற்கனவே ஒரு பொண்ணு வீடியோவில் பார்த்தவன் தானே, அவன் தாங்கிறத கொஞ்சம் கன்வே பண்ணணும். அது நீ பண்ணல, நாங்கள் புரிஞ்சுக்கோம், நாங்களாம் புரிஞ்சுக்கிறோம், எங்கள் இருக்கிறவங்க புரிஞ்சுக்க வேண்டியதான். அது இன்னும் அவன் தான் இவனா அந்த கொலை பண்ணும்போது கொளுறா அப்படின்னு எங்களுக்கும் இது வெறி வரும். ஆனால் அது கொஞ்சம் அது மட்டும் தான், மற்ற எல்லாமே சூப்பர். படம் பார்க்க 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 நம்ம கதையை பார்க்க முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் இது கதையை பார்க்க முடியல, சமூகமாக அதை பார்க்க முடியுது. சமூகத்தில் வர செய்திகள் தினசரி ஃபேஸ்புக் ஆகட்டும், ட்விட்டர் ஆகட்டும், பத்திரிகைகளாகட்டும், யூடியூப்பில் வர செய்திகளாகட்டும், அதோட இணைச்சதுனால பார்க்க முடியுது. எத்தனை செய்திகள் சமூகத்தில் நான் பார்த்துக்குவோம். 2 வயசு பொண்ணை சீரழிச்சாங்கல்ல, அந்த நாடு தானே இது. ஒரு பொண்ணு பாத்ரூம் போகிறதுக்காக வீட்டை விட்டு கொஞ்சம் ஒதுக்குப்புறம் போகுது, அங்கே சீரழிச்சாங்கல்ல, அந்த நாடு தானே இது. பல்கலைக்கழகம் படிக்க போகிற பொண்ணை சீரழிச்சாங்கல்ல, அந்த நாடு தானே இது. கோயம்புத்தூர் ஹாஸ்டலில் இருந்து லவரோட பேசுது, அது ஒரு கும்பல் சீரழிச்சதுல, அந்த நாடு தானே இது. அப்போ இது வந்து உண்மை கதை, இது வந்து உண்மை கதை. சமுதாயத்தில் உள்ள பிரச்சனை பிரதிபலிப்பு தான் இந்த கொலை செய்ய விரும்பு. இது சுதந்திர நாடா அப்படின்னா என்ன சுதந்திர நாடு, என்ன சுதந்திர நாடு? சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்திஜி என்ன சொன்னார், என்னைக்கு இரவு 12 மணிக்கு ஒரு பொண்ணு நகையெல்லாம் அணிஞ்சிட்டு தனியாக போகுதோ அன்னைக்கு தான் அது உண்மையாக சுதந்திரம் அடைஞ்ச நாடு அப்படின்னாரு. அவர் என்ன சொன்னார், அவர் நினச்சாருன்னா நகையத்தான் பிடிக்கிட்டு போய் நினச்சார் சார் காந்தி. நம்மள அவர் நம்பிக்கை, நாளை இளைஞர்கள் மேலே அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்திருக்கு, நகையத்தான் பறித்து போவாங்கிட்டு. ஆனால் தனியாக போனால் அந்த பொண்ணை பாலியல் தொல்லை பண்ணி வன்முறை செஞ்சு குத்துரும் கொல்லாம் போடுவாங்க, கொன்று போடுவாங்க அப்படிங்கிறது காந்திஜிக்கே தெரியாமல் போச்சு. அவ்வளோ நம்பிக்கை நம்ம மேலே, நம்ம இளைஞர்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை. இன்றைக்கி நகைப்பட்ட நகையும் போயிடும், கற்பும் போயிடும், உசுரும் போயிடும், எதுவுமே இருக்காது இன்னைக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு என்ன காரணம், யார் பொறுப்பு? சட்டம் சரியில்லையா, அரசாங்கம் சரியில்லையா, பெற்றோர்கள் சரியில்லையா, மக்கள் சரியில்லையா, இளைஞர்கள் சரியில்லையா? யார் தான் பொறுப்பு? இதுக்கு கேட்குறக்கு ஆள் இல்லை. பொண்ணு போச்சுன்னா முடிச்சு கதை. ஒரே ஒரு உண்மை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ஒரு 4-5 பேர் சேர்ந்து தனியாகவோ 4 பேர் சேர்ந்தோ ஒரு பொண்ணை கெடுத்து சின்னமன் ஆகிட்டானா அவனுக்கு நாளைக்கு நம்ம தண்டனை வருங்க பயமே இல்லை சார். அன்றைக்கி பயமே இல்லை. ஒரு பொண்ணு மேலே கை வச்சா நமக்கு இந்த தண்டனை வந்துடும் பயம் வந்தால் மட்டுமே இதில் குறைய வாய்ப்பு இருக்குது. அது இல்லாத பட்சத்தில் வாய்ப்பே இல்லை. அவன் ஆசை வந்தால் அனுபவிச்சிடுவான், காமம் வந்தால் கற்பழிச்சிடுவான். நாளைக்கு நான் தெரிஞ்சு பயம் வந்துச்சுன்னா கொண்டு விடுவான். அவனுக்கு எப்படி பயம் வரும்? போச்சு. அவ்வளோ மோசமான சூழ்நிலை தான் இன்றைக்கி நாடு இருக்கு. இந்த படம் நான் என்ன சொல்கிறேன், பெற்றவங்க பார்க்கணும். இந்த பொண்ணுங்க அந்த இளமை பருவம் எல்லாத்தையும் நம்பும். இளமை பருவத்தில் காதல் வந்த உடனே அவனுக்கு காதலன்தான் உலகம், காதலன் தான் உலகம். அங்கே அதில் யார் எதிரினா அப்பா அம்மா தான் எதிரி.
அட்வைஸ் அப்போ தான் பண்ணுவாங்க. அப்போ காதல் வந்ததுக்கப்புறம் அப்பா எது சொன்னாலும் உடனே அப்பா தான் 1ஆம் நம்பர் எதிரி, அம்மா தான் 1ஆம் நம்பர் எதிரி. அந்த ஏஜ், அந்த காதல் வர பருவம், அந்த ஒருத்தனை மட்டும் நம்புவான். அவன் அயக்கனாக இருப்பான், குடிகாரனாக இருப்பான், அவன் நம்பி தொலைங்க அந்த மனசு. அதுக்கு விழிப்புணர்வு எப்படி தான் கொண்டு வரணும்னு தெரியல நம்மளுக்கு. சார், யதார்த்தமாக இருக்கவன் நடிக்க மாட்டான், பிளான் பண்ண மாட்டான், ஸ்கெட்ச் போட மாட்டான். அயோக்கிய பையதான் ஒரு பொண்ணை ஏமாத்துன்னு நினைக்கிறவன் தான் எப்படி ஏமாத்துறது, எப்படி ஸ்கெட்சு போடுறது, என்ன பொண்ணு அந்த பொண்ணு ஏமாறும். இது எல்லாம் யார் பண்ணுவா? அயோக்கிய பையன் பண்ணுவான். பொண்ணுங்க ஒன்றே ஒன்று தான், நல்லவனா கெட்டவனாங்கிறதுக்கு இங்கே தான் அவங்க ஒரு ஸ்கேல் வைக்கணும். அவன் யதார்த்தமானவனா? ஒரு பொண்ணு அதுக்கு தெரியும் நம்ம அழகு எப்படி, நம்ம கலர் எப்படி, நம்ம கேரக்டர் எப்படின்ட்டு. இதை எவன் மிகப்படுத்தி அதிகமாக சொல்கிறானோ அவன் அயோக்கியன். ஒரு சொல்லுவாங்கல்ல, வடிவில் பார்த்துட்டு எம்ஜிஆர் கலரும்பாங்களே, உண்மையாது? அது வடிவு நம்புனா என்ன ஆகும்? நம்ம எம்ஜிஆர் கலர்னு. அது மாதிரி தான் அதிகமாக புகழ்ந்து அதிகமாக வர்ணித்து ரொம்ப பண்ணாலே பொண்ணுங்க உஷாராயிருங்க. ப்ளீஸ், உன்னை ஏமாற்ற போகிறான்னு அர்த்தம். அப்புறம் இது அப்பழுக்கற்ற ஒரு உண்மை, ஒன்றே புரிஞ்சுங்க பெண்கள்லாம். ஒருத்தன் உண்மையாக காதலிச்சானா, உன்னை உயிருக்கூறா காதலிச்சானா, அவன் உன்னை நிறுவனம் பார்க்கறதுக்கு ஆசைப்பட மாட்டான் சார். அதை வீடியோவில் காட்டு, அது வீடியோ எடுக்க மாட்டான் ஃபஸ்ட்டு. முதல்ல நான் ஒரு பொண்ணை உண்மையாக நினச்சா அது எப்படி ஒரு பொண்ணு ஆபாசமாக நான் வீடியோ எடுப்பேன்? எப்படி எடுப்பேன்? அப்போ காதலாது. பொண்ணுங்க அங்கே தான் உஷாராகணும். எங்கேயாவது உங்களை வீடியோ ஆபாசம் எடுக்கிறதுக்கு பிரியப்பட்டாலோ, இல்லை வீடியோ காலில் உங்கள் அங்கங்களை காட்டுன்னு சொன்னாலோ அவன் அயோக்கிய பைய. பின்னாடியே பெரிய ஆபத்தை நீ விழ போகிற. எவ்வளவுதான் சொல்கிறது நம்ம? அவன் ஷூட் பண்ணி வச்சிடறான். அதை வச்சு எவ்வளோ மிரட்டல் பண்ணுறானுங்க. அங்கே தானே பொண்ணு கவுருது, அங்கே தானே பயப்படுது. அதுக்கப்புறம் தானே அவன் படுக்க படுக்குது எங்கே வருது? இந்த வீடியோ வச்சு மிரட்டுறான். ஒரு வீடியோ உங்கள் லைஃபே சீரழிச்சிடும். இப்போ பெண்கள் லவ் பண்ணுற தப்பு இல்லை, லவ் காலங்காலமாக இருக்குது. அது ராமாயண காலத்துலேருந்து மகாபாரத காலத்துலேருந்து, அது புராண காலத்துலேருந்து காதல் இல்லாமல் எந்த காவியம் இருக்குது? காதலுங்கிறது காவியம். அது இன்னைக்கு காமகியமாக போச்சு. இன்னைக்கு காதல்னாலே காமம். ஒரு பொண்ணை லவ் பண்ணோன்னா எப்படி அவளை அடையிறது? அப்போல்லாம் ஒரு பொண்ணு லவ் பண்ணால் இது எப்படி கல்யாணம் பண்ணுறது? அது அப்பா எப்படி சம்மதிக்க வைக்கிறது? நம்ம அப்பா அம்மா எப்படி சம்மதிக்க வைக்கிறது? இதானே இருந்துச்சு. இப்போ அது இல்லை. லவ் பண்ணால் எப்படி இந்த பொண்ணை அடையிறது? அதுக்கான ரூட் என்ன? அடைஞ்சிட்டா முடிச்சு, அதுக்கப்புறம் முடிச்சு, அவ்வளோதான். இன்றைக்கி காதலுங்கிறது 100ல் 1 2 தான் உண்மையான காதலாக இருக்குது. மற்ற எல்லாமே ஃப்ராடு. இன்னும் டைம் பாஸாக இருக்குது, இல்லை இவங்களுடைய போதைக்கு அவ்வளோ பள்ளியாடாக்க வேண்டியது இருக்குது. பெண்கள், படிக்கிற பெண்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா சீரழிச்சிட்டா முடிஞ்சு போச்சு. நான் எத்தனை செத்து போச்சு, சீரழிச்சு கொண்டு விட்டாங்கல்ல. நல்லா டைலாக் வந்துச்சு. ஒரு பொண்ணு உசுவனுக்கு அப்புறம் என்ன தண்ணை கொடுத்து என்ன மசுக்கணும் டைலாக் சூப்பராக வச்சுருந்தீங்க. என்ன எதுக்குது? உசுறு போச்சு, பொண்ணை சீரழிச்சுட்டாங்க, அது உசுரும் போச்சு. அப்புறம் அவன் செத்த ரசிப்பான். நான் பூரா அப்பங்காரன் என் பொண்ணை கெடுத்து ஒன்று தூக்கி தொங்க விட்டாங்க, ரசிக்க முடியுமா சார்? தண்டனைங்கிறது நடக்காமல் தவிர்க்கிறதுக்கு தண்டனை, அதுக்கு தான் பயன்படணும். ஒருத்தனை இது பண்ணால் கிடைக்கும், அந்த தண்டனை பயமுறுத்தணும். அப்படி எதுவுமே இல்லை. போதை பொருளை பிடிபடுறான், போதை பொருள் கடத்தில் பிடிபடுறான். என்னன்னா செய்தியை பார்க்குறோம், அவன் ஸ்டில்லை பார்க்குறோம். அவன் என்னன்னா உள்ளே போனானா, தண்டனை அனுபவிச்சானா, இல்லை வெளியே வந்துட்டானா, வெளியே தெர்றானா தெரியாது. அப்புறம் இப்படி எனக்கு நாளைக்கு நான் போதை மருந்து கடத்துறன்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சுன்னா எப்படி எனக்கு பயம் வரும் எனக்கு. அது மாதிரி பொண்ணை கற்பழித்து இப்போ சிதைச்சிட்டாங்க. அவனுக்கு என்ன தண்டனை எங்களுக்கு என்ன தெரியுது? தண்டனைங்கிறது அதே தப்பை சேர்த்து உன்றவனுக்கு பயத்தை உண்டாக்கணும்.
அந்த இது சமூகத்தில் வரணும். வரல. இப்போ யாருக்கும் பயம் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாம் டைம் பாஸாக போச்சு, எல்லாம் போச்சு. ஆனால் அந்த கொலை செய்ய விரும்பு இந்த படம் ஒரு விழிப்புணர்வு. நான் இவ்வளோ பேசுகிறேன்னா பாதிப்பு இன்னைக்கு சமூகத்தை நினச்சி அவ்வளோ ஒரு பாதிப்பு செய்திகளை கேட்குறது. படம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஹார்ட் ஆடிக்கிருக்கு. ஒரு 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 அப்பா, பொண்ணை பெற்ற அப்பா, எல்லாருக்கும் வலி. இந்த படம் வலி இருக்கும்ல. ஆமாம், இந்த படம் போடும்போது பிகினிங் போடுறாங்கல்ல, குடியை கெடுக்கும், புகைப்பிடித்தல் உடல்நலத்துக்கு கேடு, இது மாதிரி இதுக்கும் ஏதோ ஒன்று பண்ணணும். படிக்கும்போதே அது மாதிரி தப்பு பண்ணுற ஆம்பளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குற்ற உணர்வு உறுத்தணும். பெண்கள் உங்களை பாதுகாத்துக்குங்க, இந்த மாதிரி அது மாதிரி ஒரு வாசகத்தை போடணும். அது ஒன்றும் வரணும். ஏற்கனவே 4 சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதில் என்னென்னா திருப்பி சீரழிக்கிற மாதிரி சில பிரபலங்கள் யாராக இருந்தாலும் சரி, பேட்டி கொடுக்குறோம் சரி, எல்லாமே பார்த்து கொடுக்கணும். எப்படி வேணும் வாழுங்க, யார் வேணும் படுங்க, எப்படி வேணும் பிள்ளை பத்துருங்க. ஏற்கனவே நாடு கெட்டு குடிச்ச வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த சிக்கல் வேறு. அதனால் யார் என்ன சொன்னாலும், யார் நல்லது சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்குவோம். நம்ம நாட்டுக்கு எது நல்லதோ அதை கேட்டுக்குவோம். நம்ம கலாச்சாரத்துக்கு பண்பாடுக்கு எது நல்லதோ அதை கேட்டுக்குவோம். தனி மனித வாழ்க்கை வேறு. பொதுவாக பேசும்போது நல்ல விஷயங்களை பேசுவோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும், விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும். நம்ம இயக்குனர் சீக்கிரம் பெரிய ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணணும். ப்ரொடியூசரும் ஹமீத் அவர்களும் ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணுங்கள். வாழ்த்துக்கு நன்றி, வணக்கம்.